அன்பு நேயர்களே, நாம் நம்முடைய திருமுறைகளை படிப்பதால் எப்படிப்பட்ட பயன்களெல்லாம் வந்து சேர்கின்றன என்பதை பற்றிய பதிவே இப்பதிவு. எனது கணவரின் நண்பர் சைவ சமயத்தை சார்ந்தவர். நண்பரின் தந்தையார் மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் நெற்றி நிறைய நீர் அணிந்திருப்பதை பார்த்து அந்த ஊரில் உள்ள ஒரு பொல்லாதவன், அதாவது 100க்கும் துணிந்தவன் என்போமே, அப்படிப்பட்டவன், அவரை கண்டு கேலி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். சாதாரணமானவனாய் இருந்திருந்தால் ஏன் இப்படி கிண்டல் செய்கிறாய் என்று அவர் கேட்டிருப்பார். அதற்கும் வழி இல்லை. அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு மன வருத்தத்துடன், இப்படி அவனுக்காக கலம்பகம் பாட வேண்டி இருக்கிறதே என்று வருந்தி, ஆனாலும் கலம்பகத்தை பாடினாராம். 1 மாதத்திற்குள் அந்த பொல்லா நபருக்கு துர்மரணம் நேர்ந்ததாம். ஒருமுறை அவருக்கு உடலில் ஒரு இடத்தில் புண் வந்து நெடுநாட்களாக ஆறாமல் சீழ்வடிந்த வண்ணம் இருந்ததாம். வைத்தியத்திற்கு கட்டுப்படவில்லையாம். சௌந்தரிய லகரியில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை விடாமல் சொல்லி வர புண் இருந்த இடம் தெரியாமல் ஆறியதாம். இப்பொழுதும் கூற்றாயினவாறு என்று தொடங்கும் திருவாசகத்தை தொடர்ந்து படிக்க நம் நோய்கள் குணமாவதை கண்கூடாக காண்கின்றோம். உள்ளுணர்வோடு படித்து பக்தியில் மூழ்க வேண்டும். இறைவன் மீது அசையாத நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் சரியாக வாழும்போது இறைவனின் வரம் பழம் கனிந்து பாலில் விழுவது போல் நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அன்பு நேயர்களே.